வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலுக்கான வானிலை நிலவரம் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். சென்னை வானிலை ஆய்வு மையத்தோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல இதுதான் ஹெட்லைன். இன்னொரு கனமழைக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கணும்னு சொல்றாங்க. இது நேரா வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வர அறிவிப்பு. அதனால அடுத்து வரப்போற தகவல்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரொம்பவே முக்கியமானது. சரி, முதல்ல டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுது. இந்த மழைக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, காத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு சுழற்சி அது மேகங்களை கொண்டு வந்து மழையா பொழிய வைக்குது. இதனாலதான் பரவலா மழை பெய்யும்னு கணிச்சிருக்காங்க. சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி எங்கெல்லாம் ரொம்ப கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாகை மாவட்டத்திலையும் காரைக்காலையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பகுதி மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர்ல மிதமான மழையும், தமிழ்நாட்டோட மத்த பகுதிகளில் லேசான மழையும் இருக்கலாம். வெளியில போறதா இருந்தா இத மனசுல வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நிலவரம் இது. வரப்போற நாட்கள்ல இந்த வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். நாளைக்கு, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் அப்புறம் காரைக்கால் மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. மத்த இடங்கள்ல லேசான மழை பெய்யலாம். இப்போ ஒரு நல்ல செய்தி. டிசம்பர் 11ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மழையோட தீவிரம் நல்லாவே குறையுது. அப்பப்போ ஓரிரு இடங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பா ஒரு நிம்மதியான விஷயம்தான். இப்ப நாம விவசாயிகளுக்கான சில முக்கியமான ஆலோசனைகளை பார்க்கலாம். இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். குறிப்பா நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தல். இன்னைக்கும் நாளைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையையும் செய்யாம ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இது உங்க பயிர்களை பாதுகாக்க நிச்சயம் உதவும். அடுத்து, நிலத்துல இருந்து கடலுக்கு போவோம். கடலுக்கு போற மீனவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. இந்த நம்பரை பாருங்க. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசும்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள இந்த வேகத்துல காத்து வீசுறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால இந்த எச்சரிக்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். குறிப்பா மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி, நம்ம தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகள், அப்புறம் தென்மேற்கு வங்கக்கடல், இந்த இடங்கள்ல தான் இந்த அபாயகரமான சூழல் இருக்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, வானிலை மையத்தோட கடைசி மற்றும் உறுதியான எச்சரிக்கை இதுதான். மீனவர்கள் யாரும் இந்த கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம். தயவு செஞ்சு போகாதீங்க. இது உங்க பாதுகாப்புக்காக தான். கடைசியா, நம்ம தலைநகர் சென்னைக்கும் அதோட புறநகர் பகுதிகளுக்கும் வானிலை எப்படி இருக்கும்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். நகரோட சில பகுதிகளில் லேசா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23ல இருந்து 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். சரி, எல்லா முன்னறிவிப்புகளையும் பார்த்தாச்சு. ஆனா இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? இந்த மாதிரி வானிலை எச்சரிக்கைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஒரு சமூகமா நாம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு எப்படி இன்னும் சிறப்பா தயாராகிறது? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பாதுகாப்பா இருங்க, தயாராக இருங்க.